ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, அதாவது நான் உன்கிட்ட ஒன்று வேண்டிக் கொள்கிறேன், வேண்டி கேட்குறேன், கை கெஞ்சி கேட்குறேன், இந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். மே ஐ மேக் அ ரிக்வஸ்ட். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, உன்கிட்ட ஒன்று எனக்கு ஒன்று வேணும், எனக்கு ஒரு ரிக்வஸ்ட், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது. நான் உன்கிட்ட கேட்கவா அப்படிங்கிறத மே ஐ மேக் அ ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். இல்லை இப்போ போக முடியல, இது எப்படி சொல்லலாம், நீங்களாச்சும் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு அந்த ட்ரிப் போனீங்களா அப்படின்னு கேட்கும் போது இல்லை இப்போ போகலை, போக முடியல, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸை நோ ஐ குடன் கோ. நோ குடன் கோ அப்படின்னா நான் போகலை, ஐ குடன் கோன்னா நான் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்றது. போனது போனதாவே இருக்கட்டும், இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம், என்ன எவ்வளோ ஆயிடுச்சு, போனது போனதாவே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. போனது போனதாவே, இது வந்து பைகான்ஸ் சொல்லலாம். லெட்ஸ் த பைகான்ஸ் பி பைகான்ஸ். பைகான்ஸ்னா போனது போனதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுதான் லெட் த பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நகரின் பேச்சு. இது எப்படி சொல்லுவோம், இது வந்து அந்த அந்த மனிதனோட குரல் கிடையாது, அந்த நகரோட குரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத டாக் ஆஃப் தி டவுன் சொல்லலாம். அது ஒண்ணும் இல்லை, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அது ஒண்ணும் இல்லை, ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றத தட்ஸ் நத்திங் பட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒன்றும் இல்லை இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இட்ஸ் நத்திங் பட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சென்டென்ஸ் சொல்ல வரோமோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீ அவனை மன்னிக்கணும். இது எப்படி சொல்லலாம், அவன் தப்பு பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான், நீ அவனை மன்னிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஷுட் forgive him. அவனை மன்னிக்கணும். யூ ஷுட் forgive him அப்படின்னா நீ அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றது. அடுத்து எனக்கு கிடைத்தது, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்வோம், எனக்கு அப்படின்னா மீ, ஓகேயா, லெட் மீ காட், லெட் மீ காட். எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான், எனக்கு இதுதான் கிடைச்சது, எனக்கு கிடைத்தது, லெட் மீ காட், எனக்கு கிடைத்தது எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லெட் மீ காட் ஐ லைக் இட் அப்படி சொல்றது. என்னால் இனி இதை பொறுத்து கொள்ள முடியாது, நான் பொறுத்தது போதும், என்னால இனிமேல் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லுவோம்ல, அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம், என்னால் இனி பொறுத்து கொள்ள முடியாது, ஐ காண்ட் ஸ்டாண்ட் திஸ் எனிமோர். அதாவது என்னால அதை வந்து தூக்கி வச்சு நிற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டா அதை கீழே வச்சிடணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அததான் ஐ காண்ட் ஸ்டாண்ட் திஸ் எனிமோர். என்னால இதுக்கப்புறம் அதை வந்து யோசிச்சு பார்க்க முடியாது, பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் ஐ காண்ட் ஸ்டாண்ட் திஸ் எனிமோர். அவன் அதை வாங்கல, நீ அவன்கிட்ட கொடுக்க சொன்னப்பா, நான் கொடுத்தேன், பட் ஆனா அவன் அதை வாங்கல, அவன் தூக்கி எறிஞ்சிட்டான், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அவன் அதை வாங்கல, he didn't buy that. ஏன்னா வாங்கல இது பாஸ்ட் அப்படிங்கும்போது did போடுவோம், he didn't buy that அப்படின்னா அவன் அதை வாங்க கூட இல்லை அப்படின்னு சொல்றது. சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியா வரும். நம்ம டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் தான் நான் இங்க வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் சேனல்ல கொடுங்க, அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு சொல்றீங்க, கண்டிப்பா அப்லோட் பண்றேன். டாடா பை.